அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஜாலூரில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரோல். இது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். முக்கியமாக இது வந்து நம்ம ரமலான் டைமில் இஃப்தாரில் நாங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். சமோசாக்கு இணையான ஒரு டிஷ் இது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு எகைன் அண்ட் எகைன் கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். எண்ணெயில் வந்து தேவையான அளவுக்கு, அதாவது நீங்கள் எவ்வளோ ஜாலூர் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அது கூட வந்து கீமா மாதிரி சிக்கனை வந்து நல்லா வந்து ஒரு மிக்சியில் 2 பல்ஸ் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் மட்டும் இல்லை, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரான் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எல்லாத்தையுமே அட் அ டைமில் போட்டு தான் நம்ம வந்து செய்யணும். பட் வந்து நான் எப்போதுமே கொஞ்சம் சிக்கன் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸை நான் சேர்ப்பேன். இப்போ வந்து தக்காளி, கேரட்டு, நீங்கள் வந்து பச்சை பட்டாணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சோயா இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்கர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு நாங்கள் கேரட்டும் சிக்கன் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற வெஜிடபிள்ஸ் நான் எதுவும் எடுக்கல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன நம்மனா பேஸான இது தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அது கூட வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து உங்களுக்கு சிக்கனில் தண்ணி விடும். அதிலே வந்து வெந்துடும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சோயா சாஸும் அதுக்கப்புறம் வந்து சில்லி சாஸும் வந்து ஆப்ஷன் தான். வேணான்ட்டு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மல்லி இலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதை ஆட் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஜாலூருக்கு உண்டான மாவு வந்து ரெடி பண்ணிவிடுவோம். ஜாலூர் எப்படி நம்ம செய்யணுங்கிறத நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். வேணால் அதை போய் செக் பண்ணுங்கள். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து மாவு வந்து 2 மாவணிக்கு நான் மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட முட்டை, தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டு இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஜாலூர் பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிங்கிள் இதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாட்டிலில் ஹோல் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஜாலூர் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் இந்த ஜாலூர் வெந்ததுக்கப்புறம் மேலே நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங்கை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் உள்ளாக்க வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தான் ஸ்டஃப் பண்ணுவேன். ஏன்னா நிறைய ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரோல் பண்ணும்போது அது வெளியில் வர்றதுக்கு, அதாவது அதோட தண்ணி அந்த ஒரு ஜூஸின அது வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தான் நான் வந்து ஸ்டஃப் பண்ணுவேன். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் சீஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் சீஸ் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. பட் வந்து நீங்கள் சீஸ் ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கம் சைட்லேயும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். வந்து உங்களுக்கு ஒரே இதில், அதாவது இந்த சட்டுவத்தை வச்சு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு அது ஹெல்ப்போடு நீங்கள் செய்யுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரோல் பண்ணி செஞ்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஜாலூர் சுடுறது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். இப்படி நீங்கள் அந்த பேன்லேயே வச்சு நீங்கள் இதை ரோல் பண்ண வேணாம் அப்படின்னா, நீங்கள் ஜாலூரை ஃபஸ்ட்டு வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்து அதில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணி நீங்கள் திருப்பி பேனில் போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் அதுதான் ரொம்ப வேலை கொள்ளும். இது வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் வந்து பேன்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து அது செய்கிறதுக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்து நீங்கள் வைக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ருவாங்க. நான் எப்போதுமே இப்படி தான் செய்வேன். எங்கள் வீட்டில் எப்போதுமே இப்படி தான் செய்வோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இதில் வந்து வெஜிடபிள் ஸ்டஃபிங் கூட நம்ம பண்ணலாம். இது வந்து எனக்கு ஆப்ஷன். நான் எப்போவுமே மேக்ஸிமம் வந்து சிக்கனில் தான் பண்ணுவேன்.
அண்ட் ப்ரானில் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.